சினிமால இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருடைய பார்வையும் வந்துட்டு தனுஷ் மேல விழ ஆரம்பிக்குது. ஓகே 2 படம் வெள்ளி விழா படம் கொடுத்துட்டாருல, அடுத்து என்ன படம் அவர் நடிக்க போறாரு, யாருடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்ட்டு எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பக்கம், டைரக்டர்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாருடைய போக்கஸும் நம்ம நடிகர் தனுஷ் மேல போக்கஸ் விழுது. ஸோ எல்லாருமே அவரை தேடி போறாங்க, என்னோட படத்துல நடிங்க, என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை தேடி போறாங்க. ஸோ அப்படி அவர் நடிச்ச 3வது படம் தான் திருடா திருடி. இந்த படம் 220 நாள் ஓடின படம் தாங்க. இதுவுமே வந்துட்டு வெள்ளி விழா படம் தான். இந்த படத்தோட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா. சோ இவங்க எடுத்த இந்த படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல அந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, படம் ஒரு பக்கம் நல்லா இருக்கும், சாங்ஸ் நல்லா இருக்கும், அதுல வர காமெடி நல்லா இருக்கும். அதுவும் மன்மத ராசா மன்மத ராசா இந்த பாட்டுல அப்பா என்னமா ஆடி இருப்பாரு தனுஷ். சோ அப்போ அவருடைய உடல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப லீனா இருப்பாரு, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாரு, ரொம்ப ஒல்லியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். எல்லாருமே என்னடா அது இப்படி இருக்க, ஒரு நாலு நாலு எலும்பு 1/2 கிலோ சாலதான் இருக்கும் போலன்ட்டு அவரை பலதரப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. ஏன்னா ஒரு ஹீரோக்குரிய ஒரு தோற்றத்தோட இவரது இல்ல, ரொம்ப நோஞ்சா மாதிரி ஒல்லியா இருக்காரு, ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கான ஃபேஸ் இல்ல அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் தனுஷ் மேல வந்துகிட்டே. ஆனா அதெல்லாம் அப்படி தட்டி தூக்கி போட்டு நிறைய படங்கள் அடுத்தடுத்து அவரு நடிக்க ஆரம்பிச்சார்.